துவாபர யுகம் நிறைவுற்று கலியுகம் இப்பூமியில் தொடங்கியது. கலியனுடைய ஆட்சியில் உலக மக்கள் இறைவனை வணங்காத நிலைக்கு தள்ளப்பட்டனர். தொழில் அடிப்படையில் ஜாதிகள் பிரிக்கப்பட்டதால் மக்கள் எல்லோரும் தடுமாற்றம் அடைந்தனர். பலம் வாய்ந்தவர்கள் பலமற்ற மக்களை அடித்து கொடுமைப்படுத்தினர். இவ்வுலகில் அநியாயம் மேலிட்டது, அதர்மம் வளர்ந்து பெருகியது. இத்தகைய அதர்ம காலத்தில் மழை அதி பயங்கரமாக பொழிந்தது. வைகையிலே தண்ணீர் பெருக்கெடுத்து கரையை உடைத்து கொண்டு சென்றது. காவலர்கள் அரசனிடம் ஓடிச் சென்று முறையிட்டனர். மனுநீதி காவலவா, வைகை அடையாதிருந்தால் இனி தேசம் தன்னை யாம் தேட நியாயம் இல்லை. ஊரை அரித்து உவரிதனில் கொண்டேகும் என்று அறைகூவலிட்டனர். உடனடியாக மன்னன் அனைத்து மக்களையும் வரவழைத்தான். வைகையினுடைய உடைப்பை அடைப்பதற்காக மண், கல், மரங்கள், வைக்கோல் போன்ற அனைத்து வகை பொருட்களையும் மக்கள் கொண்டு வந்தார்கள். மன்னன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீதமாக அடைக்க வேண்டிய இடத்தை கூறிட்டு கொடுத்து வைகை உடைப்பை அடைக்க கோரினான். ஆனால் எவ்வளவு முயன்றும் உடைப்பை அடைக்க முடியவில்லை. இதை பார்த்து மன்னன் இனி யாது செய்வோம் என்று குழம்பி நின்றான்.